மதுரை முத்து அவர்களை பேரன்போடு நமது பலத்த கைதட்டலோடு ஆசியாவிலேயே பெரிய தேர் கொண்ட பெருமை மிகுந்த ஊர். தன் கன்றுக்கு இப்படி ஆயிற்றே அப்படி சொல்லி மனுநீதி சோழனிடம் வந்து முறையிட்ட போது தன் மகனவே பலி கொடுத்த நீதி தவறாத ஒரு ஊர் நம்முடைய திருவாரூர் அப்படின்றது இன்னும் கூடுதல் சந்தோஷம். ரொம்ப நாள் கழித்து இந்த ஆண்டின் தொடக்கத்தில் எனக்கு ஒரு அழகான ஒரு மேடை கிடைச்சிருக்கிறதுல ரொம்ப பெருமை கொள்கிறேன். அதற்கான அதிகாரிகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். அன்புக்கோர் புத்தர், அறிவுக்கோர் வள்ளுவோர், பண்புக்கோர் திருவிக்கா, பகுத்தோருக்கோர் பெரியார் என்று சொல்லி இந்த தமிழும் தமிழர்கள் வாழ்வதற்கு பேர் உயர்ந்த நினைவு கூர்ந்து உலகத்தில் உள்ள 6800க்கும் மேற்பட்ட மொழிகளில் ஒரு மொழி ஐநா சபை, அமெரிக்க ஐநா சபை அந்த நுழைவாயில் ஒரு வாசகம் எழுதணும். யாரையும் காயப்படுத்தாத ரொம்ப புனிதமான அழகான வார்த்தையாக இருக்கணும். உலகில் உள்ள 6800க்கும் மேற்பட்ட மொழிகளில் எந்த மொழிகள் அந்த வாசகம் இருக்கணும், ஒரே வார்த்தையில் இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைவாக தேர்ந்தெடுத்து என்ன எழுதுனாங்க தெரியுமா? ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேலி என்று சொல்லி கவிஞன் பூங்குன்றனார் வாசகம் வந்தால் அங்கே அலங்கரிச்சு. என்ன சொல்கிறீங்க? மார்க்க மதிப்பெண்கள் மதிப்பு ஆண்கள்டா சொல்கிறீங்க. கல்விக்கு அதிபதி யாரு? சரஸ்வதி. அப்போ லேடிஸான மார்க்கை போடும். எங்களுக்கு எப்படி போடும்? நீங்கள் கல்விக்கு அதிபதி கருப்புசாமியை போடுங்க. இப்படி ஏதாவது விரண்டவாதமாக தான் அம்மாள் பேசுகிறாங்களே, சமாளிக்கிறது. துப்பாக்கியிலிருந்து வெளிப்படும் தோட்டாவினுடைய வீரியத்தை விட கம்பீரத்தை விட புத்தகத்திலிருந்து வெளிவரும் வார்த்தைக்கு கம்பீரம் அதிகம், வீரியம் அதிகம் சொல்லி மார்ட்டின் லூதர் கிங் சொல்றேன். நான் பேசாத மேடை கிடையாது, ஒரே ஒரு மேடை தான், தூக்கு மேடையில் தான் பேசலை. இந்த பசங்களுக்கு எப்போ கைபேசி வந்துச்சோ, வாசிக்கிற திறனே போச்சு, புத்தக ஆசை, புத்தகத்தில் படிக்கிற எல்லாமே வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன், புத்தகத்தில் தான். அதற்கு காரணம் அந்த வாசிப்பு இருந்தனால தான் இன்னைக்கு அதே இடத்துக்கு ஒரு சிறப்பு வந்து நீங்கள் அழைச்சிருக்கீங்கன்னா அதுதான். நான் ஒரு குக்கிராமம், இந்த தம்பி செந்தில் கட்டேரி, நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தேன். குக்கிராமம், அந்த ஊரில் மின்சார வசதி, போக்குவரத்து வசதியே இல்லாத கிராமம். அதுக்கு தான் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கட்டும், மாணவருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும்னு தான் இந்த மேடைக்கு அழைச்சிருக்காங்க. அதனால் மாணவர்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு நம்ம கிராம பகுதியிலேருந்து போய் ஜெயிக்க முடியுமா அப்படின்றவங்களுக்குலாம் இதுவே ஒரு பெரிய உதாரணம். நிறையா விஷயங்களை முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதை இன்றைய இளைய தலைமுறை மாற்றிட்டாங்க. ஒரு பெரியவரே கேட்குறாரு, ஸ்கூல் பஸ்ஸில் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு காலேஜ் பையில பார்த்து, தம்பி என்ன படிக்கிறீங்க அப்படின்னாரு. அவன் ரொம்ப ஏளனமா சொன்னால் உங்களுக்கு என்ன புரியவா போகுது அப்படின்னா, ஏன்னா ஒரு வேட்டி சட்டை பார்த்து அதுக்கு அவர் சொன்னார், புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு தாண்டா தம்பி உன்னை படிக்க வச்சதே அப்படி. எதுக்கு இப்படி கையேந்து நிற்கிறேன்? இன்னைக்கு விடிய விடிய கையேந்திட்டே போக வேண்டியதை நான். எல்லா ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். திருவாரூருக்கு தான் ஏகப்பட்ட சிறப்புன்னு சொன்னேன். அது இங்கே பார்த்துருக்கேன். அழகான விஷயம் சார். ரொம்ப ஆர்வத்தோடு நான் இது வரைக்கும் புத்தக திருவிழாவில் நின்று கொண்டு ரசிக்கிற சபை திருவாரூர் சார். 25,000 ரூபா கொடுத்த நாயை வீட்டுக்குள்ளே படுக்க வச்சிருக்கான். 25 வருஷமாக வளர்த்த தாயை, தன்னை வளர்த்த தாயை தெருவில் வச்சிருக்கா சார். அது இந்த அம்மாவாசைக்கு காக்கா மட்டும் கூப்பிடுவான். ஏய் போய் தாத்தா கூப்பிட்றான். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாத்தா இந்த அவ தான்டா தாத்தா கூப்பிட்றா. மறுநாள் அதே காக்கா வரும், கல்லை வச்சேரி போ சனியனை இங்கேயே வந்து சுற்றிக்கிட்டே இருப்பேன். அருந்து போன செருப்புக்கு இருந்த மரியாதை கூட இறந்து போன மனிதனுக்கு கிடையாதுன்றத நீங்கள் ஞாபகம். ஒரு நல்ல புத்தகம் 100 சிறைச்சாலையை மூடுகிறது. நல்ல வழிக்கு அங்கே சாம்பு சோப்பு வச்சு குளிச்சிருவாங்க துண்டை கட்டிட்டு. அச்சய தீதனைக்கு ஒரு கிராம் தங்கமாவது வாங்கணும்னு சொல்றேன். அதே மாதிரி மாசத்துல ஒரு புத்தகமாவது வாங்கணும்னு சொல்லி எனக்கா சொல்லிக்கிறேன். ஒண்ணுமே தெரியாது சார், பக்கம் பக்கமா தெரியாது சார். வாட்டி போயிட்டு அடிஷனல் பேப்பர் வாத்தியார் கொடுக்க முடியும். உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது, வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது. மூளையை பாதிக்குமா அப்படின்னு போயா, அது மூளை இருக்கிறவன தானே பாதிக்கும். கிரைண்டர்ல அரிசியை போட்டா மாவு, வாயில் அரிசியை போட்டா சாவு. வாழ்த்துக்கள் புத்தாண்டு. நான் வீட்டில் இறங்குறேன், எங்க பாப்பா ஐயா டாடி வந்துட்டாருச்சு. அவ்வளோ பாசமா போன் கொடுங்க வாங்கி ஓடிச்சு. பகத்சிங் பாட்டு 6 மணி நேரத்தில் தூக்கு சார். அந்த அட்வொகேட்டை கேட்குறேன், நான் லெனின் அவர்களை பற்றி ஒரு புத்தகம் கேட்டேனே, நீங்கள் எனக்கு இன்னும் கொடுக்கலையே. நான் இறக்கும் போது முன்னாடி கூட புதிய தகவலை நான் தெரிந்து கொண்டு நல்ல மனிதனை அறிந்து கொண்டு நான் இறக்க விரும்புகிறேன்டா. என் பையன் வந்து 2 புக்கை வந்து என்கிட்ட அப்படி காமிச்சான். நீங்கள் தான் டாடி இது அப்படி. என்னடா நீங்கள் தான் ஒரு டுபுக்கு கஸ்தூரிபாய் குறிப்பு, கஸ்தூரிபாய் குறிப்பு குறிச்சிருவோம். கெச்சம்பு கடிச்சிட்டார் வாத்தியார். சார் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு பேசாமல் மாட்டுத்தான் பேசாமல் முறுக்க வரம் பார்த்து பொழைச்சிக்கிறேன். இது பெரிய கஷ்டமா இருக்கும் போல சார். 1 வேடிக்கே எழுதிருக்கேன், 10 மார்க்கெல்லாம் ஆளை காலி பண்ணிடுவாங்க போல சார். இந்த மைதானமே நம்பி வளர்கிற அளவுக்கு அறிவு செல்வங்கள் மக்கள் எல்லாரும் வந்து பயனுறணும், பாராட்டணும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி உங்கள் முன் அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.